செந்தில் பாலாஜி விஷயத்தில் ஜாமீன் கொடுத்தது. ஜாமீன் கொடுக்கும்போது அரசாங்க தரப்பில் அதை அவங்க செந்தில் பாலாஜி தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, அவர் சாட்சிகள் எல்லாம் இப்போ அமைச்சரே கிடையாது, அதாவது அப்போ அந்த நேரத்தில் அமைச்சர் கிடையாது, அதனால அவர் சாட்சிகளை கலைக்க மாட்டார், இவருக்கு அதிகாரம் இருக்காது அப்படின்ற காரணத்தை சொல்லி ஜாமீன் கேட்டாங்க. உச்சநீதிமன்றம் கொடுத்தது. ஜாமீனா இல்லை அமைச்சர் பதவியா அப்படின்னு முடிவெடுன்னு சொல்லிட்டு, சரி நீ இப்போ அமைச்சர் இல்லை, அதனால நீ சாட்சிகளை கலைக்க முடியாது, சரின்னு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஜாமீன் கொடுத்த மறுநாளே அமைச்சர் ஆக்கிட்டாங்க. இதை கேள்வி கேட்குது. அந்த இடத்துல கூட கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, அதை கோர்ட்டில் இல்லை, இப்போ உச்சநீதிமன்ற அனுமதியோடு அமைச்சர் ஆக்கணும்னு ஒரு உண்மைக்கு மாறான தகவலை வச்சாங்க. இதெல்லாம் கோவப்பட்டது உச்சநீதிமன்றம். அவங்களுக்கே சரியாக தெரிவிக்காம அதனோட விளைவு என்ன சொல்லிச்சு, இந்த வழக்கை நாங்கள் வேற மாநிலத்துக்கோ டெல்லிக்கோ மாற்றுவோம் அப்படின்னாங்க.